ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் 2026ல் செட்டு ஒன்னில் செக்ஷன் பியில் 23rd கொஷின்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செட்டு 1, செட் 2, செட்டு 3ல். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சம் நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துட்டாங்கன்னா டிட்டர்மைன் தி இன்டர்வல் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இஸ் இன்க்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இன்க்ரீசிங் என்னன்னு பார்த்து சொன்னால் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து எனக்கு எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஷியேட் with respect to x. அப்போ f of x differentiate பண்ணால் f dash of x. எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தால் இது வந்து u by v ரூல். ஸோ அப்போது u by vன்னு சொன்னால் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by v ரூல்னா பார்த்து சொன்னால் u v dash மைனஸ் v u dash by v ஸ்கொயர். இது டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. u v dash minus v u dash by v square. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு u என்ன இருக்குது, x minus 3 அப்படியே இருக்கட்டும். சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் 2026ல் செட்டு 3 கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் பி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் பியில் 23rd கொஸ்டின்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோன்னா டிட்டர்மைன் தி இன்டர்வல் இன் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 3 ப்ளஸ் 3 பை எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் இஸ் இன்க்ரீசிங். சார் இன்க்ரீசிங்னு சொன்னால் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 3 ப்ளஸ் 3 பை எக்ஸ். அப்போ இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங்னு சொன்னால் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் எஃப் எக்ஸ். இதில் 1/3 வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் மேலே இருக்கிற 3 காமன், 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/x ஸ்கொயர். ஸோ இது ஆர்டர் எப்படி எழுதலாம்னா 1/3 இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × 3 வந்து 3/x ஸ்கொயர். இது வந்து பார்த்தோன்னா எஃப் டேஷ் எஃப் எக்ஸ். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங். சார் இன்க்ரீசிங்னு பார்த்து சொன்னால் எஃப் டேஷ் எஃப் எக்ஸ் என்னவாக இருக்குன்னா கிரேட்டர் தென் 0. அப்போ எஃப் டேஷ் எஃப் எக்ஸ் எங்களுக்கு வேல்யூ இருக்குது, இது 1/3 மைனஸ் 3/x ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. இதை ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் மைனஸ் 9 சைடு போனால் ப்ளஸ் 9. இப்போ நான் இந்த கிரேட்டர் தானே ஈக்குவல் டு எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ லைஸ் பிட்வீன் மைனஸ் 3லேருந்து 3 வரை இருக்குது இன்டர்வல்ஸ். நமக்கு கிவன் என்ன கண்டிஷனு, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா இது கிரேட்டர் தான் சொன்னால் இது லெஸ் தென் ஆகும், இது லெஸ் தென் ஆகும், இது கிரேட்டர் தென் 3 ஆகும் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல் எப்படி எதலான்னு பார்த்து சொன்னால் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வல் எப்படி எதுனா இன்டர்வல்ஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3 யூனியன் ஆஃப் 3 இன்ஃபினிட்டி. ஏன் சார் மைனஸ் 3 ப்ளஸ் 3 வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் அந்த சைடு கொண்டோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3, அப்போ மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் இந்த யூனியனாக இருக்கும். அது மைனஸ் 3லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் 3 யூனியன் ஆஃப் 3லேருந்து பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி வரை இருக்குது. இதுதான் அவங்க கேட்டுக்கிறது, இன்டர்வல்ஸ் கேட்டுக்கிறாங்க. இதுதான் இன்டர்வல்ஸோட வேல்யூஸு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட்டு, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி கிரேட் 12 மேக்ஸ் 2026ல்
செட்டு 2ல் செக்ஷன் பி 23rd கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to 5x power 3/2 minus 3x power 5/2 x greater than 0. இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் தி இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு சொன்னால் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x. இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இது வந்து x power n ஃபார்முலா. x power என்னென்னா 3/2 x power 3/2 minus 1 minus 3 அப்போ கான்ஸ்டன்ட்டு. இது எப்படி எதுனா 5/2 x power 5/2 minus 1. அதாவது x power n ஃபார்முலா. x power டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x power n ஃபார்முலா பார்த்தோன்னா n into x power n minus இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி சார், இப்போது இது உள்ள முடியலாம் 5 3 சார் 15/2 x power இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 minus 2 வந்து பார்த்தோன்னா 1/2 minus 5 3 சார் 15/2 x power இதை கிராஸ் மல்டிப்ளை 5 minus 2 வந்து பார்த்தோன்னா 3/2. இதில் 15/2 காமனாக எடுக்கலாம். இயர் x power 1/2 இங்கே x power 3/2. இந்த 15/2 காமனாக இருக்கட்டும். இந்த x power 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த 3/2 எப்படி எதுனா x power 1/2 இன்ட்டு x power 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த x power 1/2வை ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதுவும் ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம் இன்ட்டு எக்ஸ். இது ரெண்டுத்தையும் ரூட் எக்ஸ் காமனாக இருந்தால் காமனாக வெளியே எடுக்கிறேன். 15/2 ரூட் எக்ஸ் காமனாக எடுத்தனா 1 minus x மட்டும் தான் இருக்குது. இது f dash of x. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் f of x is இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங்னா என்ன? நமக்கு f dash of x greater than 0வாக இருக்கணும். அப்போ f dash of xனா இருக்குது இயர் 15/2 ரூட் எக்ஸ் 1 minus x greater than 0. ஸோ இங்கே 15/2 ரூட் எக்ஸ் பையில் கொண்டு வந்தாலும் அதுவும் 0 தான் வரும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 1 minus x greater than 0. ஸோ x நான் இந்த சைடு கொண்டு வந்தால் 1 greater than x. நான் இதை மல்டிபிள் பண்ணுன்னு சொன்னால் இது எப்படி அதுனா x less than 1. கிவன் வந்து பார்த்தீங்கன்னா x greater than 0. அப்போ x greater than சொன்னால் அப்போ இன்டர்வல்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம் சொன்னால் இன்டர்வல்ஸ் இஸ் greater 0,1. இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா 0,1ன்னு எழுதலாம். ஏன்னா given x greater than 0 இங்கே 1க்கு இது greater than 0 இங்கே 1க்கு லெஸ் தெனாக இருக்குது. அப்போ இன்டர்வல் வந்து பார்த்தோன்னா 0,1 தான் இதோட இன்டர்வல். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.